அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக உங்களை புரட்டி எடுக்கும் துன்பங்கள் நீங்கி நல்ல பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமைய இருக்கு. அந்த வகையில் நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், அதே போல் கன்னி ராசியில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் பிறந்து விட்டால் நம் மனம் திருவேங்கடத்து இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது. அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதிலும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சப்தம் தாங்க நம்மையும் அறியாமல் நம்மனம் திருவேங்கடத்து எம்பெருமானை தான் நினைக்கிறது. இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகுங்க. வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்து இன்னமுதனை விளக்கேற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்று தருங்க. அந்த திருவிளக்கின் தீபத்தில் ஒளியின் மூலம் திருவேங்கடவனான நம்ம இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ இருக்கும் புரட்டாசி மாதந்தோறும் நவகிரகங்களின் நாயகனாகிய சூரிய பகவான் புதன் வீடான கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டமே இந்த புரட்டாசி மாதமாக அமைகிறது. அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியா நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு ஜென்ம ராசியில் வலம் வரும் சனி மற்றும் ராகுவினால் உங்களுடைய ராசிக்கு ஏற்படும் தோஷம் ஜனாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் தனது சுப பார்வையினால் குறைத்து விடுகிறார். அஷ்டம ராசியில் நிலை கொண்டுள்ள சூரிய பகவான் சரும சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க ஔஷதகாரகரான புதன் இணைந்திருப்பதால் எளிய சிகிச்சை மூலம் உங்களுக்கு குணம் கிடைக்குங்க. இருந்தாலும் கூட சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. பண வசதி போதுமான அளவிற்கு இருக்குங்க. அதே போல் குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உற்சாகத்தை அளிக்கும். உத்தியோகம் சம்பந்தமாகவும் அல்லது குடும்ப பிரச்சனைகள் காரணமாக வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்குதுங்க. சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண் அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தருங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீட்டிற்கு குடிபோகும் யோகமும் அமைந்திருக்கு. புகழ்பெற்ற பிராதான திருத்தலம் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வரும் பாக்கியமும் கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு கங்கா புண்ணிய ஸ்தான பாக்கியமும் கிடைக்க இருக்கு என புராதான ஜோதிட நூல்கள் அறிவுறுத்தியிருக்கு. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உழைப்பும் பொறுப்புகளும் கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் நிர்வாகத்தினர், உயரதிகாரிகள் ஆகியோருடைய ஆதரவும் பாராட்டுதல்களும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்காலிக பணியிலுள்ள கும்பராசியினர் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவாங்க. வேலை இல்லாமல் துன்பப்படும் கும்பராசியினருக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்கு. உத்தியோக பொறுப்பு சம்பந்தமாக இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல
வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் வக்ரகதியில் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிப்பதும், அவருக்கு மிதுன ராசியில் நிலை கொண்டுள்ள குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு என்பதை தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைப்பதால சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. அதன் மூலம் வர்த்தக புத்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே புகழ் ஓங்குங்க. வாழ்க்கைக்கு வசதிகள் அதிகரிக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும், அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட இருக்கு. இதன் மூலம் அந்நிய நாடுகளில் உங்களுடைய புகழ் பரவ இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு பட தயாரிப்பாளர்கள் ஒருவர் உங்களை தேடி வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள கிரகம் உங்களுக்கு சாதகமாகவே சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. கட்சி தலைவர்களுடைய ஆதரவு நீடிக்கிறதுங்க. கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை தரும். உயர் பதவியில் உள்ள அதிகாரி ஒருவரின் தொடர்பு உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் என்பது தெரிகிறதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக கை கொடுத்து வலம் வருகிறாங்க. அதன் பிறகு ஒவ்வொருவராக விலகி சென்று விடுகிறாங்க. முதல் 2 வாரங்கள் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. அதன் பிறகு படிப்படியாக பாடங்கள்ல கவனம் குறையக்கூடும். தேவையற்ற விஷயங்கள்ல மனம் ஈடுபடுங்க. கூடுமான வரையில் பிற மாணவ மாணவிகளுடன் அளவுக்கு மீறி நீங்கள் பழக வேண்டாங்க. நீங்கள் உங்களுடைய கல்வி உண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறையின் தொடர்புள்ள சூரியன், செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருகிறாங்க. அதனால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருப்பினும் செவ்வாய் மற்றும் சூரியனின் நிலைகளினால் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் இக்காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாக இருக்கும் என உறுதியாக கூற முடியுங்க. விளைச்சலும் திருப்திகரமாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் ஒரு நல்ல லாபம் கிடைப்பது மட்டுமில்லாமல் பல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு துணை நிற்கிறார்கள். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய கும்பராசியில் பிறந்த பெண்களின் மனதில் அமைதி பிறக்க இருக்கு. நெருங்கிய உறவினர்களுடன் சுமூகமான உறவு மன அமைதியை தருங்க. திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும், அஷ்டம ராசியில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் சோர்வு ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க. சக்திக்கு மீறிய உடல் உழைப்பை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஞாயிறு மற்றும் சனிக்கிழமை பசுவிற்கு உணவளிப்பது நல்ல பலனை அளிக்கும். இந்த 2 தினங்களிலும் அருகிலுள்ள கோவில் ஒன்றில் தீபம் ஒன்றை ஏற்றி தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.